வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு பிரதர் வந்து ஆலிப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் ரோட்டில் வந்து எனக்கு ட்ராப் பண்ணியிருக்காரு. சேம் வந்து 2 நாளாக நல்லா பார்த்துக்கிட்டாரு. சேம் வந்து சாப்பாடும் இப்போ வாங்கி கொடுக்குறாரு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நேராக வந்து அஸ்ஸாம் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். கரெக்டாக வந்து இங்கேருந்து கணக்கு வச்சோம்னா ஒரு 450 கிலோமீட்டர் இருக்குது. கரெக்டாக அலிப்பூர் டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். லிஃப்ட் கேட்டு தான் வந்து அந்த ப்ரோ தான் ஏற்றி விட்டார். அந்த ப்ரோ தான் லிஃப்ட்டு கேட்டு ஏற்றி விட்டார். ஸோ அதான் வந்துட்டேன் நேராக. அப்போது வந்து லைட்டாக இருட்ட போது உங்களுக்கே தெரியும், நார்த் ஈஸ்ட் இருட்டி இருந்துச்சு வேமா. அதனால் பக்கத்தில் ஏதாவது இது பெட்ரோல் பங்க் பார்த்துட்டு உடனே டென்ட் போடணும். இல்லைன்னா இருட்டிடுச்சுன்னா வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். இருட்டிடுச்சுன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு அவர் சாப்பாடு வாங்கி கொடுத்தார்ல அதை சாப்பிட்டுட்டு டென்ட் போட்டுறோம்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே டென்ட் போட்டுக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து 3 பேர் பிரதர்ஸ் வந்து இன்னொரு விஷயம் இப்போ தாங்க தெரியுது, மழை பெய்யுதுங்க பாருங்க, தெரியுதா? லைட்டாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இனிமேல் மழை வரும்னு நினைக்கிறேன். நார்மலாக போயிட்டு இருந்துச்சு. இனிமேல் மழை வந்தால் அவ்வளோதான். நம்ம vlog எப்படி போகுதுன்னு தெரில.